பொதுவாக நீங்கள் பார்க்கலாம் 73 கூட்டம் ஹதீஸ் அபுதாவுதில் அகமதில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. யூதர்கள் வந்து 72 கூட்டமாக பிரிவாங்க. இந்த உம்மத் வந்து 73 கூட்டமாக பிரியும். எல்லாமே நரகத்தில் ஒன்றை தவிர என்று. அது வந்து எந்த கூட்டம்னா அல் ஜமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற ரிவாயத்துகளில் என்ன வருதுன்னா, அந்த வெற்றி பெற்ற கூட்டம் யார் அப்படின்னும் போது, நானும் என்னுடைய சஹாபாக்களும் எதன் மீது இருந்தோமோ, மீ அண்ட் மை கம்பானியன்ஸ் ஆர் அப்பான் அப்படின்னு சொல்லி வருது. அடுத்தது அல் சவாத் அல் ஆதம் என்று வருகிறது. எனினும் வந்து ஹதீஸ் துறை உலமாக்கல் படி முதல் 2 இந்த வேரியேஷன் வருதுல ரிவாயத்தில், அதுதான் வந்து வலுவானது என்று சொல்கிறாங்க. கடைசி இந்த சவாதுல் ஆதம் என்பதை விட. அப்போ வந்து இந்த வெற்றி பெற்ற கூட்டம் அவங்க தான் வந்து அஹ்லு சுன்னாவல் ஜமா என்று அறியப்பட்டாங்க. சுன்னாவை பின்பற்றக்கூடியவர்கள், பிதத்தை வந்து புறந்தள்ளக்கூடியவர்கள், பிதத்தை வந்து மறுக்கக்கூடியவர்கள், அவங்க தான் அல் ஜமா. ஸோ அல் ஜமா என்பதற்குரிய அர்த்தம் என்னன்னு சொல்லி இமாம் ஷாத்திபி அல் இஅ்திஸாம்ல சொல்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து இது சம்மந்தமாக வந்து 5 கருத்துக்களை சொல்கிறாங்க. முதலாவது வந்து அல் ஜமா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இந்த இடத்துல யாரை குறிக்கும் அப்படி என்றால், ஹையஸ்ட் லெவலில் இருக்கக்கூடிய உலமாக்கள், அதாவது முஜிதஹிதுகள், இந்த உம்மத்துடைய முஜிதஹிதுகள், ஷரியாவை பின்பற்றக்கூடிய அந்த ஆலிம்கள், மேலும் அவங்களை யாரெல்லாம் பின்பற்றுறாங்களோ அந்த மக்கள். அப்படி இது வந்து இப்னு மசூத், அப்புறம் அபு மசூத் அல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹுமா, இந்த சஹாபாக்களுடைய கருத்தாக இருக்கிறது. அடுத்த 2வது கருத்து பார்த்தீங்கன்னா, அல் ஜமா என்பது ஹை லெவலில் இருக்கக்கூடிய முஜிதஹித் ஆலிம்கள் குறிப்பாக. அதுவும் இது வந்து நம்ம முன்னாடி சொன்ன முதல் கருத்தை விட சற்று வித்தியாசமானது. என்னன்னா, அந்த மக்கள் அப்புறம் வந்து சாலிஹான மக்கள், உலமாக்கள், ஆலிம்கள் இல்லாத சாலிஹான மக்களை வந்து இது வந்து எக்ஸ்க்ளூடு பண்ணுது. இதுல இருந்து ஒரு விலக்கு கொடுக்குறது அவங்களுக்கு. இது வந்து அப்துல்லா இப்னு முபாரக், இஷாக் இப்னு ராகவை, அப்புறம் உசுலுல் ஃபிக்குடைய உலமாக்கள் அவங்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த கருத்துப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய உம்மத் வந்து தொலாலால வந்து ஒன்றுபடாது, வழிகேட்டில் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதாவது இதுக்கான அர்த்தம் என்னன்னா, உம்மத்துடைய உலமாக்கள் தொலாலத்தில், வழிகேட்டில் ஒன்றிணைய மாட்டாங்க. லா தஜிதமி உம்மத்தி அல தொலால் என்று. அடுத்து 3வது கருத்தாக அல் ஜமா என்பது வந்து சஹாபாக்களை குறிக்குது. உமர் இப்னு அப்துல் அசீஸ், இமாம் மாலிக் வந்து உமர் இப்னு அப்துல் அசீஸோடைய வியூவா இருக்கு. இமாம் மாலிக் இதற்கு வந்து அவங்கள புகழ்ந்தாங்க, உமர் இப்னு அப்துல் அசீஸ். அடுத்து 4வது கருத்தாக இந்த ஜமா வந்து பொதுவாக முஸ்லிம்களை குறிக்கும். அவங்க ஒரு விஷயத்துல ஒன்றுபடும் பொழுது. இது வந்து இமாம் ஷாஃபியுடைய கருத்தாக இருக்கிறது. நம்ம முதல்ல பார்த்தோம்ல அந்த கருத்தோடு இது வந்து ஒன்றுபடுது. அடுத்து 5வது கருத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யார் இவங்க அல் ஜமா என்றால், ஒரு நல்ல முஸ்லிம் ஆட்சியாளர் கிட்ட ஒற்றுமை கொள்ளக்கூடிய, ஒன்றுபடக்கூடிய முஸ்லிம்கள். இதுதான் இமாம் தபரியுடைய கருத்தாக இருக்கிறது. ரேதர் தென் தியாலஜிக்கல் வந்து இது வந்து எந்த கான்செப்டை கொண்டு வருதுன்னா, பொலிட்டிக்கல் கான்செப்டை கொண்டு வருது. இதுல இருந்து இமாம் ஷாஃபியுடைய கருத்தை பார்த்தீங்கன்னா, அவங்க எதை வந்து மீன் பண்ணாங்க அப்படின்னா, முஸ்லிம்ஸ் அஸ் அ ஹோல் ஒரு விஷயத்துல அவங்க முஸ்லிம்களை குறிக்குது. பொதுவாக அவங்க ஒரு விஷயத்துல ஒற்றுமைப்படும் போது அல் ஜமா அப்படின்றக்கூடிய கருத்து பார்த்தீங்கன்னா, சற்று வந்து கொஞ்சம் இது வந்து முதல் கருத்தோட ஒத்துப்போகக்கூடிய விஷயம் என்று இமாம் ஷாத்திபி அவர்கள் சொல்றாங்க.